ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பீச் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி, பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டில் இருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கட்டாயமாக சேர்க்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதனுடைய மீனுடைய கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழம், ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழமாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமலே நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே ஒரு 1/2 கிலோ வஞ்சர மீனுங்க, சின்ன சைஸ் வஞ்சர மீனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த ஃபிஷ்ஷஸை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் துண்டுகளை சேர்த்த பிறகு இந்த கலவை பார்த்திங்கன்னா ஒரு மீன் துண்டுலையும் போய் சேர்கிற மாதிரி உங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த மீன் துண்டை ஒரு துண்டாக எடுத்து அது மேலே இந்த கலவையை நல்லா பூசுங்க. கை வச்சு பூசினாதாங்க பூச முடியும். எல்லாத்துலேயுமே போய் சேரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கலந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது மேலே ஒரு தட்டு போட்டு 1/2 மணி நேரம் நான் மூடி வைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஃப்ரை டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக அந்த மீனில் அந்த காரம் சாரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காய்ந்த பிறகு நம்ம ஊறி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா ஊற வச்சுருக்கோம் ஃபிஷ்ஷை, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஒரு 4 துண்டாக சேர்க்குறேன், 4 துண்டு சேர்க்குறேன். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க நல்லா அப்படியே அது மேலே சேர்த்துக்குங்க. நீங்கள் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா பார்ப்பீங்க, அப்படியே ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுருப்பாங்க. அது மேலவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருப்பாங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வேக வைக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 2 புறமுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலைங்க. ஆனாலும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது மேலே இருக்கக்கூடிய கலவை பார்த்திங்கன்னா உதிரவே உதிராது. நான் சொன்ன ஸ்டைலில் நீங்கள் வறுத்து பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. ஆனால் நீங்கள் பீச்சுக்கெலாம் போனீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் தான் செய்கிறோம், அதனால் ஃபுட் கலர்லாம் தேவை கிடையாது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பீச் ஸ்டைலில் சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.